நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நெஃப்டி நம்ம இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது, 22,800 அந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. இது போனது அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்டுக்கு கிடைக்கல. ஆனால் எது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 24,200 அப்படிங்கிற லெவல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடையாது. இருந்தாலும் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். 23,600 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸை அதை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த லெவல் 23,800 மார்க்கெட் முடிஞ்சிருக்க லெவல் பார்த்தீங்கன்னா 23,750 சரிங்களா. 750 ரேஞ்சுக்கிட்ட போயிட்டு 700 க்ளோஸ் ஆகிருக்கு. அகைன் இப்படியே மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா 24,100 அப்படிங்கிற லெவல் 100 to 200 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த ட்ரெண்ட் லைனும் வருது. இந்த ட்ரெண்ட் லைனும் மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். எந்த லெவலில் மார்க்கெட் மோதிட்டு திரும்ப போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சப்போஸ் மார்க்கெட் இந்த லெவலை பட்டுட்டு இப்படி கீழே வருதா, இல்லை இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா. இதுதான் நெஃப்டிக்கானது சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 23,300 அப்படிங்கிறத சப்போர்ட். மார்க்கெட் 700 இன்னும் கிட்டத்தட்ட 400 புள்ளிகள் ரேலி கொடுத்துருக்கு. சரிங்களா. நம்ம சொன்ன சப்போர்ட் லெவல்லேருந்து இந்த லெவல் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் ஒரு 400 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்துருக்கு. இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஒரு 24,000 அப்படிங்கிறது 800 அப்படிங்கிறது ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸு. அந்த 800 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 24,000, அதுக்கப்புறம் 24,200 எவரி 200 பாயிண்ட்ஸ் நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் இந்த லெவல் ஒரு சப்போர்ட்டு 23,250 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 22,800 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 21,300 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா. இது நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி நம்ம சொன்ன லெவல் 48,900 அப்படிங்கிற லெவல் நேற்று சப்போர்ட்டாக சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் அந்த லெவலில் தான் சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த லெவலையும் மார்க்கெட் காலையில் ஃபஸ்ட்டு 1 hour கேண்டிலே நம்மளோட 1 hour கேண்டிலுக்கு நல்லாவே ரியாக்ட் ஆகிருக்கு. 50,000 அப்படிங்கிற லெவலுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ரியாக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கஷ்டப்பட்டு அதுக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. புல்ஸ் நல்லாவே டாமினேஷன் பண்ணி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்கில் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 50,000க்கு மேலே க்ளோசிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல க்ளோசிங், அதில் கொண்டு நிறுத்தியிருக்காங்க. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 50,600 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 51,700 அப்படிங்கிற லெவல், 700 to 800 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நெஃப்டி போலவே இதுலேயும் ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. அந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நெஃப்டி போலவே இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு கீழே வரப்போகுதா, இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகும். அப்படி இல்லைன்னா ட்ரெண்ட் லைனை மோதிட்டு திருப்பி கீழே வரும். இனிமேல் இந்த ட்ரெண்ட் லைன் மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா. இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. சென்செக்ஸுக்கான லெவல்ஸ் பார்த்துருவோம். அடுத்தது ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சென்செக்ஸு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 78,500 ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக 78,450 to 500 அந்த ரேஞ்சு, 600 அந்த ரேஞ்சு போயிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. ஒரு 78,000 அப்படிங்கிறது 78,000ல் ட்ரேட் ஆகிற ஒரு சென்செக்ஸ் ஒரு 150 புள்ளிகள் அப்படிங்கிறது ஒரு வேரியேஷன் இருக்கும். அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. ஜஸ்ட் அதற்கும் மேலே வருது அப்படிங்கும்போது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சென்செக்ஸ் இந்த ஜோன் தான் 80,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னொரு 1,500 புள்ளிகள் மேலே வரும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ். 80,000 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 82,000 அப்படிங்கிற லெவல் ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா. 82,200 அப்படிங்கிறது ஒரு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் இன்றைக்கி இந்த க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா,
78,583 அப்படிங்கிற லெவலில் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதே ரேஞ்சு தான் நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 78,158 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா 77,700 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 77,300 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு. ஓஐ டேட்டா வந்து என்ன சொல்ல வருதுங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பீரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஜீரோ ஹீரோலாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருந்திருக்கும். நல்லாவே ஒரு பூம் வந்து ஆயிருக்கு. சரிங்களா, சென்செக்ஸு நல்லாவே ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. நெஃப்டி வந்து என்ன சொல்ல வருது, ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதற்கு தகுந்தாற் போல் பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போது 24,000 அப்படிங்கிறது தான் ஓவரால் ரெசிஸ்டன்ஸாக காமிச்சிக்கிட்டு இருக்குது. சரிங்களா, அதுக்கு முன்னாடி 23,500 அப்படிங்கிற லெவல் சப்போர்ட் அப்படிங்கிறத காமிக்குது. மார்க்கெட் 750 இருக்குது. இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் எங்கேயுமே இல்லை. 23,800 அப்படிங்கிற ரேஞ்சு கூட ரெசிஸ்டன்ஸ் வந்து பில்ட் ஆகலை. இந்த இடத்துல சின்ன ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போணுச்சு அப்படின்னா 24,000 அப்படிங்கிற லெவல் தான் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத காமிக்குது. சரிங்களா, சப்போர்ட் வந்து 23,500 அப்படிங்கிற லெவல் தான் இமிடியேட்டாக சப்போர்ட் அப்படிங்கிறத காமிக்குது. பேங்க் நிஃப்டியும் ஓய் டேட்டா என்ன சொல்ல வருதுன்னா, பேங்க் நிஃப்டிலாம் எக்ஸ்பீரி இப்போதைக்கு பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறதுனால 51,000 லெவலில் தான் காமிக்குது. இப்போ மார்க்கெட் வந்து 50,000 பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால 50,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகிடுச்சு. 51,000 அப்படிங்கிற லெவலில் தான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஓவரால் ரெசிஸ்டன்ஸாக இப்போதைக்கு காமிச்சிக்கிட்டு இருக்குது. சரிங்களா, அதை பார்த்துக்குங்க. ஜஸ்ட் சென்செக்ஸையும் பார்த்துருவோம். சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிரி 78,500 அப்படிங்கிற லெவல் வந்து எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால அந்த ரேஞ்சில் வந்து முடிஞ்சிருக்கு. 600 அப்படிங்கிற ரேஞ்சில் 500 to 600 முடிஞ்சிருக்கு. இமிடியேட்டாக ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கேயுமே இல்லை. 79,500 80,000 அப்படிங்கிற லெவல் தான் இனிமேல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, இந்த சைன் வந்து பார்த்திங்கன்னா டேலையும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நிஃப்டி வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, நேற்றைய தினம் ஒரு கீழே வந்திருந்தா கூட அகைன் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஷைனுக்கு வந்து கொடுத்துருக்கு. நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து நல்லாவே மேலே வந்திருக்கு. சரிங்களா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு புல்லிஷ் ஷைனில் தான் இப்போதைக்கு தற்காலிகமாக இருக்குது. அது 24,000 வரைக்கும் கூட தொடர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. சரிங்களா, நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும். யாரோட உதவி இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ராடேக்கான ஸ்ட்ராட்டஜி ஒரு 2 விதமான ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணோம். டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா, நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ரெஃபரல் கீழே கிளைண்ட் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு கிளைண்ட் ஐடியை சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கிளாஸஸ்க்கான ஆக்சஸ் வந்து கிடச்சிரும். சரிங்களா, மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நினைக்கிறதுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். என்னோட வியூவோட உங்கள் வியூ வந்து ஒத்து போகுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஓனாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.